கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். தேவன் பிள்ளைகளாகிய நமக்கு காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான காரியம், பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தேவனால் கட்டப்படுவதுதான் நமக்கான ஆசீர்வாதம். நாமும் தேவனிடத்துல அதை தான் வாஞ்சித்து கேட்கிறோம். ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி நம்முடைய சரீரம் அவர் தங்குகிற ஆலயமாய் அவர் உலாவ வேண்டும். அப்பொழுதுதான் தேவனால் தரப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நித்திய நிறைவான ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். யோசேப்பின் வாழ்க்கையில் இதை பார்க்கலாம். யோசேப்பின் வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்பி அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றி அவன் வாழ்க்கையில் தேவன் மகிமைப்பட்டதுனால தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனாலும் பறிக்க முடியவில்லை. அது அவனுக்கு ஒரு நித்திய நிறைவான ஆசீர்வாதமா இருந்தது. தேவர்களாகி நமக்கும் இதை செய்ய தேவன் வாஞ்சியா இருக்கிறார். அதனால்தான் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இந்த வசனம் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்கிறது. கர்த்தர் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் யூதாவின் சிறையிருப்பையும் திருப்பி அதை முன்னிருந்தது போல கட்டுவிப்பார் என்று. அப்ப தேவர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சிறையிருப்பில் இருக்கிறதோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தரால் கட்டப்படாது. சிறையிருப்பு என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் பாவ கிரியைகளினாலும் உலக காரியங்களினாலும் அடிமைப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட சிறையிருப்பை காண்பிக்கிறது. எந்த ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்புல பாவத்துல சிறைப்பட்டு அடிமைப்பட்டு இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை கர்த்தரால் கட்டப்படாது. இப்போ தேவர்களாகிய நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய தேவன் கட்டி எழுப்ப வேண்டுமானால் தேவர்களாகி நாம் விடுதலை ஆக்கப்பட்ட நிலையில் இருக்கணும். எந்த ஒரு காரியத்திற்கும் பாவ பழக்க வழக்கங்களுக்கும் உலகத்திற்கும் மாம்சத்திற்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டு சிறையிருப்பிலே அந்த அனுபவத்திற்குள்ளாய் நாம் இருக்கக்கூடாது. ஒரு விடுவிக்கப்பட்ட விடுதலையாக்கப்பட்ட ஒரு நிலையில தேவர்களாகி நாம் இருக்கணும். நம்மால் நம்மை விடுவித்துக் கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியாது. இப்போ நம்முடைய தேவன் தான் அப்படிப்பட்ட சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தான் விடுவித்தார். அவர்களால் தங்களை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. தேவர்களாகி நம்மை காட்டிலும் சத்துரு பலவான் போல காட்டிக்கொள்ளலாம். பாவம் செய்கிற ஒரு மனுஷனால் அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த பாவம் அவனை காட்டிலும் பலத்தது போல அவனுக்குள் கிரியை செய்யலாம். ஆனால் எப்பொழுது அந்த மனுஷன் தேவனால் விடுவிக்கப்படுகிற நிலையில தன்னை அர்ப்பணிக்கிறானோ அப்பொழுது தேவன் அவனுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுப்பார். விடவே முடியாத காரியத்தில் கூட தேவன் நினைத்தால் தேவன் விடுவித்தால் அவனுக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலையை அவனுடைய வாழ்க்கையில் அவனால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவர்களாகிய நாம் சிறையிருப்பின் அனுபவத்தில் இருந்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப மாட்டார். ஒருவேளை நம்ம சிறையிருப்பின் அனுபவத்துல இருந்தால் அதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட பிற்பாடுதான் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தேவனால் கட்டப்படும். நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவார். இப்போ நம்முடைய வாழ்க்கை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த அதிகாரத்தின் 3வது வசனம் தெளிவாய் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப தேவர்களாகி நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களா இருக்கும். இன்னைக்கு அநேகரை நோக்கி கூப்பிடுறோம், அநேக காரியங்கள் முயற்சி பண்றோம். வேதம் தெளிவாய் சொல்கிறது, சிறையிருப்பிலிருந்து விடுதலை வேண்டுமானால் தேவனை நோக்கி மட்டுமே கூப்பிட வேண்டும். தேவனால் மட்டுமே எந்தெந்த காரியம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ எந்தெந்த காரியம் நம்மை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அதிலிருந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலை நம்முடைய தேவனால் மட்டுமே தர முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. அவர்களுடைய பெருமூச்சின் சத்தம் ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரல் தேவ சமூகத்தில் போய் எட்டினது. தேவன் அவர்களை நினைத்தருளி அவர்களை விடுதலை ஆக்கினார். அப்படி விடுவிக்கப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கை தேவனால் கட்டப்பட்டது. எப்பொழுது எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு அவர்கள் வனாந்திரத்திலே தேவனால் வழிநடத்தப்பட்டார்களோ தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப ஆரம்பித்தாரோ வனாந்திரத்திலும் சபிக்க வந்தவன் கூட அவர்களை பார்த்து யாக்கோபே உன் கூடாரமும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலமும் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தான். தேவர்களாகிய நமக்கு தேவன் கற்றுத்தருகிற பிரதானமான காரியம்
தேவர்களாகி நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தரால் மட்டுமே நம்முடைய சிறையிருப்பை மாற்ற முடியும். கர்த்தரால் மட்டுமே நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை தர முடியும். கர்த்தர் நிச்சயமா இதை செய்வார். தம்முடையவர்களை விடுவிக்க அவர் வாஞ்சியா இருக்கிறார். அதனால்தான் நம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. தேவர்களாகி நாம் விசேஷித்தவர்கள் ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் தேவர்களாகி நமக்கு நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியால் நம்முடைய முழு ரத்தத்தையும் ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து நமக்காக செய்கிறார். அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவமர கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை அதற்கு பிற்பாடு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் சில கிரியைகள் சில காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தி இருந்ததே, ஆனால் அந்த காரியங்களை உணர்ந்து ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் போய் தேவனிடத்திலிருந்து ஒரு மன்னிப்பு, ஒரு சுத்திகரிப்பு, தேவனால் விடுதலையாக்கப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள தேவனை நோக்கி கூப்பிடுவோம். தேவனை நோக்கி கெஞ்சி கதறுவோம். அவர் ரத்தம் சிந்தப்பட்ட இந்த பூமியிலே முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி உண்மையான இருதயத்தோடு பாவத்திலிருந்து விடுதலைக்காக தேவர்களாகி நாம் கெஞ்சினோமே ஆனால், நம்முடைய பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் போய் எட்டினதே ஆனால், நிச்சயமாய் நம்முடைய தேவன் எந்த ஒரு பாவமா இருந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் போதுமானவரும் உண்மையுள்ளவரும் நல்ல தகப்பனுமா இருக்கிறார். தேவஜனமே, தேவனை நோக்கி கூப்பிடு. சிறையிருப்பில் இருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை கட்டி நிச்சயமாய் தேவன் மகிமைப்படுவார். தேவர்களாகி நாம் இந்த வசனத்தை சுதந்திரிக்க கர்த்தருடைய பாதத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வாதத்தோடு நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. வாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாம் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று